ஒரு பசுமை நிறைந்த அழகான காட்டில் மினி என்ற சிறிய கிளி வாழ்ந்து வந்தது. தினமும் காலை எழுந்தவுடன் மரங்களின் மேலே பறந்து புது காற்றையும் சூரியனின் வெப்பத்தையும் ரசித்து மகிழ்வது அவளுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. அவள் சிறிய உடம்போ மென்மையான இறக்களோ கொண்டு இருந்தாலும் அவளின் மனசு மிகவும் பெரியது. மற்ற பறவைகளுக்கு உணவு தேடித் தருவது, காயமடைந்த பறவைகளுக்கு ஆறுதல் சொல்வது, எல்லாராலும் நேசிக்கப்படும் குணம் கொண்டவள் மினி. அதே காட்டிலேயே கரி என்ற சுறுசுறுப்பான நரியும் வாழ்ந்து வந்தான். நரி என்பதால் எல்லோருக்கும் பயங்கரமாக தோன்றினாலும் கரி யாருக்கும் தீங்கிழைப்பதில்லை. ஆனால் பசி அவனை எப்போதும் பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது. ஒருநாள் கடுமையான வெப்பம் காடை தாக்கியது. நீர்நிலைகள் காய்ந்து போனது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாகம் தணிக்க ஒரு துளி தண்ணீரும் இல்லை. மினியும் தாகத்தால் சோர்ந்து போனாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவளின் மன உறுதி மாற்றமே இல்லை. அந்த நேரத்தில் கரி தண்ணீர் தேடி தடுமாறிக் கொண்டு நடந்தான். அவன் நாக்கு உலர்ந்து கால்கள் பலவீனமாகியிருந்தன. அதை பார்த்த மினி கவலைப்பட்டாள். கரி, நீ இப்படி இருப்பதென்ன என்றாள். கரி சோர்வான குரலில், மினி, எனக்கு தண்ணீர் தேவை, எங்கும் கண்டு வெறும் உலர்ந்த நிலம்தான் என்றான். மினி சிறிது நேரம் யோசித்தாள். காடின் வடக்கே இருக்கும் பழைய கல்லறையின் அருகில் ஒரு சிறிய குழி இருக்கும், அங்கே சில துளிகள் தண்ணீர் இழுக்கும் என்று சொன்னாள். மினி தனது பலமெல்லாம் சேர்த்து பறந்து கரியை அந்த இடத்துக்கு வழிகாட்டினாள். நீண்ட பயணத்திற்குப் பிறகு அவர்கள் அந்த மறைந்திருந்த சிறிய தண்ணீர் குழியை அடைந்தனர். மினி கீழே இறங்கி தன் சிறிய அலகால் குழியை துடைத்து தண்ணீர் தெரியும்படி செய்தாள். உண்மையிலேயே அங்கே சிறிதளவு தண்ணீர் இருந்தது. கரி முட்டிக்கொண்டு அமர்ந்து ஆவலுடன் தண்ணீர் குடித்தான். அருகில் நின்ற மினி பெருமையோடு மகிழ்ச்சியோடு பார்த்தாள். தண்ணீர் குடித்த கரி மெதுவாக தலையெழுப்பி கண்ணீருடன் மினியை கண்டான். மினி, நீ சிறிய பறவை என்றாலும் உன் மனசு மிகப் பெரியது. இன்று நீ என் உயிரையே காப்பாற்றினாய் என்றான். மினி இனிமையாய் சிரித்தாள். நல்ல மனசு இருந்தால் உடல் பெரிதா சிறியதா அதுக்கென்ன முக்கியம் என்றாள். அந்த நாள் முதல் கரி காட்டு அனைத்து பறவைகளுக்கும் உதவி செய்யத் தொடங்கினான். மினியும் காட்டின் செல்ல மகளாக மாறினாள். காடு மீண்டும் மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடும் அன்போடும் வாழத் தொடங்கியது. முடிவுரை: உடமையோ சக்தியோ முக்கியமல்ல, நல்ல மனசும் உதவி செயலும்தான் ஒருவரை உண்மையில் மதிப்புக்குரியவராக்கும்.